எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. குதிரைக்கு எவ்வளவு வீரியம் இருக்குங்கிறத யோபு புஸ்தகத்தில் அங்கே அவர் சொல்றார். அது யுத்த ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் தூரத்தில் இருந்தே அது கண்டுபிடிக்குமா. எவ்வளவு பெரிய எக்காலம் ஊதுனாலும் அது பின்னிட்டு போகாது. அந்த சேனைக்குள்ள பாய்ந்து முன்னாடி தான் அது போகுமா. அது காலெல்லாம் கீழே அப்படியே பரவிக்கிட்டு அது ஒரு ஆக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்படி முன்னாடி தான் சண்டைக்கு போகும். அவ்வளவு திறமை உள்ளது குதிரை. ஆனால் அது சொல்றாரு, குதிரையினாலெல்லாம் வெற்றி கிடைக்க போறதில்ல. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவருடைய கிருபை. சங்கீதம் 147 10வது வசனத்திலிருந்து, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி விதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்ப நமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா.